அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு பூண்டு தோல் நிறைய உரித்து வச்சுருப்போம். இனிமேல் இந்த பூண்டு தோலை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி போட உங்களுக்கு மனசே வராது. இந்த பூண்டு தோலில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த பூண்டு தோல் நான் நிறைய பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு உரித்ததுனால அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் பூண்டு தோலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணணும். ஒரு தலகாணி மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட தலைவணி, குட்டி தலைவணி இருந்துச்சுன்னா, அந்த உரை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் போட்டு கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நான் எடுத்து மடித்து இதை நீங்கள் படுக்க போகிற இடத்துல மெத்தையிலையோ பாயில் படுத்தாலும் சரி, எதில் படுத்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நல்லா முகந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுத்திங்கன்னா சளி தொல்லை, இருமல், சைனஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அடுத்த டிப் பார்க்கலாம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாம்பிராணி கரண்டி. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. குழந்தை பெற்றுட்டு சாம்பிராணி புகையில் தான் மூட்டம் போட்டு புகை பிடிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பூண்டு தோலை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இதில் மூட்டம் போட்டு நல்லா பெரடியில் தலை கனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் தலை பின்னாடி நல்ல முடியெல்லாம் நல்லா நீக்கி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி புகை மூட்டம் போட்டு நல்லா ஆவி பிடிச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நீரெல்லாம் இழுத்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், கலகலன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொசு தொல்லை எந்த இடத்துல கொசு தொல்லை அதிகமாக இருக்குதோ அந்த இடம் பார்த்து பூண்டு தோலை நிறைய எடுத்து வச்சு இந்த மாதிரி பற்ற வச்சு கொசு தொல்லை எந்த இடத்துல அதிகமான இடத்துல கொண்டு வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கொசெல்லாம் ஓடிரும், மயங்கி செத்து போயிடும். அதுக்குமே இந்த பூண்டு தோல் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு தோலை இனிமேல் மறந்துட்டு கூட தூக்கி போட்டுறாதீங்க. அடுத்துட்டு பார்க்கலாங்க. பூண்டு தோலை ஒரு கடாயில் போட்டு நல்லா கருக வறுக்கணுங்க. நல்லா கருக வறுத்துட்டு அது தோல் கருப்பாக மாறுற வரை நல்லா கருக வறுத்துட்டு அந்த தோலை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை மறுபடியும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தலையில் தேய்ச்சிங்கன்னா பொடுகு தொல்லை, பேன் தொல்லை எல்லாமே சரியாயிரும். கூந்தலுமே நல்லா வளரும். அடுத்த டிப் பார்க்க போகிறோங்க. பூண்டு தோலை நம்ம அந்த கருக வறுத்துருக்கோம் இல்லையா, அதாவது லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு துணியில் வச்சு தலைக்கு தலை நீர் கோர்த்துருக்குறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தலையில் ஒத்தனம் கொடுத்திங்கன்னா தலையில் உள்ள நெத்தியில் உள்ள வேர்வை, சளி, இருமல், தலை பாரம் எல்லாமே சரியாயிரும். இதே மாதிரி